சிவகங்கை அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் சக மாணவர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில 12ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய மல்லல் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில 12ஆம் வகுப்பு மாணவனான நிரஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் சஞ்சய் பிரசாத் இவரை சக மாணவர் கத்தியால் குத்தியதால் பலத்த காயமடைந்த அந்த மாணவனை ஆசிரியர்கள் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு. தப்பியோடி 2 மாணவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து மருத்துவமனையில ஆதிதிராவிடர் நலத்துறையோட தனி வட்டாட்சியர் சந்திரபோஸ் விசாரணை நடத்தினாரு. தொடர்ந்து போலீஸ் விசாரணையில கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கூறிய முதல்கட்ட தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தியால் குத்திய சஞ்சய் பிரசாத் கடந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னா, காம்போஸால அந்த பாதிக்கப்பட்ட மாணவனை கீறி இருக்காரு. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் சஞ்சய் பிரசாத்தை ஒரு வாரமாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பள்ளிக்கு வரும்போதுதான் அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் கத்தியால் 4 இடங்கள்ல குத்தியிருக்காரு. அதனால தப்பியும் ஓடி இருக்காரு. இப்போது போலீசார் அவர்கள் மீது வன்கொடுமை மற்றும் கொலை குற்றம் உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இச்சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தை மட்டுமல்லாது தமிழகத்தையும் அதிர்வலைகள் ஏற்பட்டு இருக்கு. புத்தகம் இருக்க வேண்டிய கையில தற்போது கத்தி இருக்கிறது. வன்முறை ஒரு நொடிப்பொழுவோட விளைவு. ஆனா அந்த குடும்பத்தோட வாழ்நாள் கண்ணீராக தான் மாறி இருக்கிறது. பள்ளி அறிவழைக்கக்கூடிய இடமா தான் இருக்கணும். வன்முறையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடமா மாறக்கூடாது என்பதுதான் கருத்து. சமூக மாற்றத்திற்கு நல்ல முன்னேற்றத்துக்குரிய புதிய தலைமுறையை வகுக்கக்கூடிய இடமா தான் பள்ளி மாறணும். ஆசிரியர்களும் அதை தான் கொண்டு வரும் என்பதுதான் சமூகர்களோட கருத்து. தந்தை டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.